எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே, உங்களை ஒரு சிறப்பு பதிவிற்கு, இது ஒரு முக்கிய பதிவு. இந்த பதிவில் அஷ்டம சனியை நீங்கள் தாண்டக்கூடிய சனி பகவான் பாகிய சனியாக உங்களுக்கு அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுகிறார். அந்த நிலை மற்றற்ற பல சிறப்புகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலையில அஷ்டமத்தில இருந்தாலும் கூட சற்று தெய்வ நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தந்தார். இந்த 29 மார்ச் 2025 சனி அமாவாசை, சனி பெயர்ச்சி, 7 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து நடக்கக்கூடிய ஒரு சங்கமம். அதாவது மீன ராசியில இது ஒரு யுக புரட்சியை தரும். இது தொடர்ந்து பல நிலைகளிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும். சாதாரணமாக இப்படி ஒரு நிலையை பார்ப்பது என்பது அரிது. இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அன்பு நேயர்களே, 29 மார்ச் 2025 நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்பது இது நுட்பமாக பார்க்க போகும்போது ஒரு பாத் சேஞ்சர், ஒரு வழியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகணம். சைலண்ட் டாமினேட்டர், அமைதியாக ஒரு புரட்சியை, வாழ்க்கையில ஒரு மாறுதலை, அதுவும் உடனடியாக மட்டுமல்ல வருங்கால தலைமுறையே மாற்றிவிடக்கூடிய அமைப்பு. காரணம், மீன ராசியில ராகு இருக்கும் போது எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்கள் கூட்டு இங்கு நடக்கிறது. பொதுவாக ஜாதக பலன்களிலே 6 கிரகங்கள் என்று சொல்வார்கள். நான் நெப்டியூன் என்ற அந்த வருண கிரகத்தையும் சேர்த்து சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த வெளிக்கோள்களினுடைய கணக்குகள் எனக்கு தரப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அவற்றையும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பிலே இதை சொல்லுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த கிரகணமானது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மீன ராசியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயம், கிரகண நிகழ்வு என்பது ஒரு புளூட்டோ யவகிரகம் தரக்கூடிய பேராற்றல், அதாவது ஒரு யுகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மரண கிரகமான புளூட்டோவிற்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாய் இந்த கிரகணம் அமைகிறது. இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த கிரகங்கள் எப்படி மனிதனை மட்டுமல்ல, பூமியில் உள்ள மற்றும் இந்த சோலார் சிஸ்டம், பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையே எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த கிரகணத்திலே செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்பதை பற்றியும் நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கான பிரத்யேக பலன்களும் இதனோட கடைசியிலே நான் தந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த கிரகண நாளை தவற விட்டு விட்டால் 7867 வருடங்கள் கழித்துத்தான், அந்த 7867 வருடங்கள் கழித்துத்தான் மீண்டும் அப்படி ஒரு இதே போன்ற நிலையிலே மீனராசியில எல்லா கிரகங்கள் கூடக்கூடிய சமயத்திலே ஒரு கிரகணம் நிகழும். அப்படி என்றால் ஒரு முழு சுற்று, ஒரு மாற்றம் ஏற்படும் போது உலகம் வேறு விதமாக இருக்கும். அதை நாம் காண முடியாது. உங்களுடைய புரிதலுக்காக, கணக்குகளுக்காக சொல்கின்றேன். அப்போது ஜூலை மாதமாக அமையும். எப்போது? ஜூலை 16. இது 2025 இருக்கிறோம். ஆனால் இதே நிலையில இதே போன்ற ஒரு சிமிலர் கிரகணமானது 16 ஜூலை 9892 ஆண்டு நிகழும். அப்போது ஜூலை மாதம் என்பது எப்போது வரும் என்றால், ஜூலை மாதம் என்பது பங்குனி மாதமாக அமையும். இப்போது நமக்கு மார்ச், ஏப்ரலிலே இந்த பங்குனி அமைகிறது. ஆகினால் இப்படி ஒரு மாற்றம் அந்த வருடத்திலே நிகழ்ந்திருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் இவ்வளவு விரிவான கணக்கு நமக்கு தேவையா என்றால், ஜோதிட குறிப்புகளை புரிந்து வைத்துக் கொள்வது தேவை. ஆகினாலே இந்த ரகசியத்தை உடைத்து சொல்கின்றேன். ஒரு ஆட்சியிலேயே, ஒரு குடும்பம் அல்லது ஒரு வம்சத்திலேயே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய கிரகணம். அதனால்தான் கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் என்று சொன்னேன். இதில் மேலும் ஒரு தகவல் என்னவென்றால், 656 வருடங்கள் என்பது ஒரு 3 சைக்கிள் கிரகணமானது ஒரே இடத்திலே ராகுவோடு இணைந்து சனியோடு இணைந்து நிகழும். ராகு சனியோடு இணைந்த ஒரு கிரகண நிகழ்வு 656 வருடங்களிலே 3 முறை நிகழும்.
இந்த 29 மார்ச் 2025 கிரகணமானது இது 3வது சுற்று முடிந்து விடுகிறது ஒரு யுகம். இதுல முதல் சுற்றிலே துவங்கியது என்னவென்று பார்ப்போம். 2வது சுற்றிலே என்ன ஆனது நான் இந்தியாவை வைத்து சொல்கின்றேன். ஆகையினாலே ஒரு ஆட்சி முறையையே மாற்றக்கூடிய, மெதுவாக மாற்றக்கூடிய அமைப்பை தருகிறது. அந்த வரிசையிலே இந்த 29 மார்ச் 2025 கிரகணம் ஒரு ஆட்சி முறையையே முடித்து வைத்து புதிய முறையை துவக்கி வைத்துவிடும் மெதுவாக, ஒரே நாளில் அல்ல. 14 மார்ச் 2025 ஒரு சந்திர கிரகணம் நடந்தது. சந்திர கிரகணத்தில இதற்கான யோசனையோ திட்டமோ எங்கோ உருவாகி இருக்கும். அதே போல் உங்களுடைய தனிநபருடைய மனதிலும் கூட உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஏதோ அடி மனதிலே ஒரு திட்டம் உருவாகி இருக்க வேண்டும். அப்படி உருவாகி தெரியாமல் இருந்தாலும் கூட யோசித்து அதை தேவையானதான விஷயமாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள். 29 மார்ச் 2025 ஓர் மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளிலே பூஜை மற்றும் சடங்குகள் 1000 மடங்கு, அதாவது 1000 into 1000 மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும். இந்த 2025 ஆண்டிலே இந்த 29 மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நடக்கக்கூடிய ஒரு பகுதி சூரிய கிரகணம், இது இந்தியாவில் தெரியுமா அப்படி என்றால் இந்தியாவிலே தெரியாது. இருந்தாலும் இந்தியாவிற்கு, இந்திய மக்களுக்கு இதனால் தாக்கம் இருக்குமா என்றால் உலக மக்கள் அனைவருக்குமே தாக்கம் இருக்கும். தெரியக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது வட கிழக்கு அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகளிலே இது தெரியும். எப்போது ஒரு கிரகணமானது ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பகுதிகளிலே முழுமையாக ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அது உலக மக்களை பொதுவாக பாதிக்கும். இது ஒரு 6 மாதத்திற்கு தற்சமய காலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், அதாவது இந்த வாழ்க்கையில ஒரு 6 மாத காலத்திற்கான இலக்குகளையும், தேவையான முன்னேற்றத்திற்கான மாற்றங்களையும், தேவையற்ற விஷயத்தை விடுவதற்கும் ஒரு தெளிவை தரும். இந்த கிரகணம் முதலிலே சொன்னேன், ஒரு யம கிரகம் தரக்கூடிய மாற்றம், தன்னம்பிக்கை, எழுச்சி, உங்களை நீங்கள் மீட்டு அமைத்துக் கொள்வது, ஒரு பிரச்சனையிலிருந்து இது வேண்டும் வேண்டாம் என்று மீட்டு அமைத்துக் கொள்வதற்கான இந்த மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த கிரகணம் தரும். எப்போதுமே புளூட்டோ மரண கிரகத்தை பற்றி யாரிடமும் கணக்கு இருக்காது, அதற்கு பலன் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றக்கூடிய டிரான்ஸ்பர்மேட்டிவ் எனர்ஜியை இது தந்துவிடும். இதே போன்ற ஒரு கிரகணம் தான் 28 மார்ச் 1615 நடந்தது. அந்த கிரகணத்தின் போதுதான், அந்த வருடத்தில் தான் இந்தியாவிற்கு சர் தாமஸ் ரோ என்ற ஒரு வெள்ளைக்கார தூதுவர், இங்கிலீஷ் அம்பாசிடர், சூரத் கோர்ட், அதாவது சூரத்தில் இருக்கக்கூடிய முகலாய மன்னரிடம் வந்து அனுமதியை கேட்டு நின்றார். எதற்கு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சூரத் நகரிலே, குஜராத் சூரத் நகரிலே துவங்க வேண்டும் என்று. அந்த வாளை இங்கு பிடித்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஆதிக்க சக்தி, ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியா முழுக்க பரவியது. முகலாய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த முகலாய மன்னர்கள் வந்ததும் கூட இது மேஷ ராசியிலே நடந்து கொண்டிருந்த, இதே போல சனி ராகு இணைவில் நடந்த கிரகணம். அதனால் அவர்கள் அங்கு ஒரு 600 வருடம் சில்லறை வருடங்களுக்கு, 600 சொச்ச வருடங்களுக்கு ஆட்சியில இருந்தார்கள். அதை இந்த ஒரு வருடத்துல ஏற்பட்டது. மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு கட்டுக்கடங்காத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து விட்டது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி. ஆகினாலே முகலாய மன்னர் ஜஹாங்கீரிடம் பர்மிஷன் கேட்டு வருகிறார்கள். மற்ற முகலாய மன்னர்கள் குறுநில மன்னர்களிடம் எங்களை வியாபாரம் செய்ய விடுங்கள் என்று அனுமதி கேட்டு வந்தவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இந்த நாட்டையே ஒருங்கிணைத்து ஆளக்கூடிய மாபெரும் சக்திகளாக மாற்றம் தந்த நாள் அந்த கிரகணம். அந்த கிரகணத்தை தொடர்ந்து வருடம். அதன் பின்பு ஒரு 205 ஆண்டுகளுக்கு பின்பு 16 மார்ச் 1820 மீண்டும் இதே போன்ற ஒரு கிரகணம். பாருங்கள், 1615 வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வருகிறார். அதே வெள்ளைக்கார கம்பெனிகள் அப்போது வந்தவர் பேர் சர் தாமஸ் ரோ.
205 வருடங்கள் கழித்து 1820 மேலும் ஒரு சர் தாமஸ் முன்ரோ என்பவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, இந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு வெள்ளைக்கார கவர்னராக நியமிக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, பிரிட்டிஷ் பாரமௌன்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அதிகாரத்தின் மூலம் இந்தியாவையே தன்னுடைய வசம் பிரிட்டிஷ் அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்த மாபெரும் அமைப்பு. முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலையை இந்த இடைப்பட்ட காலம், இந்த இரு கிரகணங்களுக்கு இடையே நிகழ்கிறது. அதன் பின்பு ஒரு 205 வருடம் பிரிட்டிஷ் அந்த காலத்துல 1820 முழு அதிகாரம் வந்தாலும் கூட அப்போது ஏற்பட்ட சிறு சிறு புரட்சி, மியூட்டினி என்று சொல்வார்கள், சிப்பாய் கழகம், தன்னெழுச்சி போராட்டங்களை தாக்கு பிடிக்க முடியாத அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமானது 1947 இந்தியாவை இரு துண்டுகளாக பிரித்து 2 நாடுகளை உருவாக்கி அடுத்தடுத்த நாட்களிலே சுதந்திர இந்தியா, சுதந்திர பாகிஸ்தான் என்று தந்து சென்றது. ஆகையினால் மெதுவாக ஒரு அரசியே மாற்றி அமைத்து விடுகிறது. அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்வது என்னவென்றால், இப்போது 3ஆம் நபர்களை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளோ உங்களுடைய சொத்திற்குள்ளோ இந்த காலகட்டத்திலே அவர்களை அனுமதித்து விட்டு அப்படியே இருந்தீர்கள் என்றால், ஒரு வாடகை கூட ஒருவர் குடி வருவார் உங்களுடைய வீட்டிலே. அதன் பின்பு உங்களை அங்கிருந்து விரட்டிவிடக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆகையினால் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் எல்லா கிரகங்களும் ஒன்றிணைந்து 4 பிப்ரவரி 1962 மகர ராசியிலே ஒரு கிரகணம் நடந்தது. அது கேது கிரகஸ்த கிரகணம். இந்த கிரகணங்கள் எல்லாம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணங்கள். இது கேது கிரகஸ்த கிரகணம் 4 பிப்ரவரி 1962 நடந்தது. அதை தொடர்ந்து மனிதன் சந்திரனுக்கு சென்ற விஷயங்கள் எல்லாம் அதை ஒட்டி நடந்தது. விஞ்ஞான வளர்ச்சி நடந்தது, உலகப்போர் நடந்தது. அந்த சமயங்களில் தான் அதற்கு இடைப்பட்ட காலம், அதாவது அதை ஒட்டிய காலங்களிலே அணுகுண்டு போன்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிவு எல்லாம் நடந்தது. இப்போது இந்த கிரகணமானது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும். அது மறுபிறவி போன்ற ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் நிலையில நீங்கள் பல வேலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி காண முடியும். இந்த கிரகணம் மீன ராசியிலே நடைபெறுகிறது. இந்த மீன ராசி என்பது நீர் ராசி, அதிலும் அதிஜல ராசி என்று சொல்வது காரணம் என்னவென்றால் ஒரு சமுத்திரம் போன்றது. இந்த மீன ராசியிலே நடக்கும் போது நீங்கள் ரீதிங்க், ரீபர்த், மீட்டு எடுக்கக்கூடிய மறுபிறவி போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர நெகட்டிவ் திங்கிங் என்பதே இருக்கக்கூடாது. கவனம் இருக்க வேண்டும். 3ஆம் நபருக்காக இரக்கம் காட்டி மாட்டிக்கொள்ளாதீர்கள். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் விஷயத்திலே தீர்வாக இருங்கள். அதே போல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களிலே தேவையற்று விளையாடுவதை எல்லாம் தவிர்ப்பது மிக முக்கியம். இந்த கிரகணம் நீர்நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். நீர்நிலைகளிலே அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னவென்றால், வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த கிரகணமானது நடைபெறுவது உத்திரட்டாதி நட்சத்திரம். இது சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தேவதை அகிர்புதன்யா என்னும் தேவதை. இது ஆழ்கடலிலே வசிக்கக்கூடியது என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால் இது ஆற்றல் வாய்ந்தது. சேஷ நாகத்திற்கு இணையான ஒரு ஆற்றல். சேஷ நாகம் என்பது விஷ்ணு தன்னுடைய தலையை வைத்து படுத்திருப்பார். அந்த சேஷ்நாகம் தன்னுடைய தலையை வைத்து விஷ்ணுவை பாதுகாத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம். இது குண்டலினி சக்திகளை இணைத்து ஆற்றலை தந்துவிடக்கூடியது என்று நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஒரு ஆழமான அடித்தளத்தை, ஒரு பவுண்டேஷனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கான எண்ணமே உங்களை உயர்த்திவிடும். இதுவரை இருக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த தவறுகளை மாற்றிக்கொண்டு நேர்கொண்ட நிலைக்கு மாற இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது, ஏனென்றால் அகிர்புதன்யா என்பது ஒரு அடித்தளத்தை தரும், ஒரு மாற்றத்தின் மூலம் மாபெரும் ஏற்றத்தை தரும் என்று ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்று உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன். அந்த ராகு இருக்கக்கூடிய அகிர்புதன்யாவில
இந்த கிரகணம் நிகழ்கிறது. உணர்ச்சி பூர்வமான உள்ள தூய்மையான நேரமாக இது வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையில சிக்கக்கூடாது. ஆற்றலை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள். கர்ம வினை பயனிலிருந்து தகுந்த பூஜை தர்ப்பணம் ஹோமம் மூலமாக விமோசனம் பெறலாம். மேலும் இந்த நாளிலே பித்ருக்கடன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. உங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்றால் அதை செய்வதன் மூலமாக இந்த கிரகண சமயத்திலே 1000 மடங்கு 1000 மடங்கு புண்ணியம் பெறலாம். எல்லா அமாவாசை தினமும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது. அதிலும் இது போன்ற கிரகணங்கள் மிக ஏற்றது. ஆனால் இந்த கிரகண நிலை வழியாக உங்களுடைய பல ஜென்ம, அதாவது இதற்கு முன்பு இருந்த ஜென்ம, அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜென்மம், அந்த அவற்றையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய ஜென்மங்களிலே. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் பல 100 ஜென்மங்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை அடைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆற்றலை பெற முடியும். செய்யக்கூடாததில் தந்தையுடன் விவாதங்கள், தந்தை நிகரான விஷயங்களிலே இருப்பவர்களிடம் விவாதங்களையோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளாதீர்கள். கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நிலை மிகப்பெரிய வாய்ப்பை தரும். எந்த ஒரு திடீர் முடிவையும் இந்த நேரங்களிலே எடுக்காதீர்கள். உணவு கட்டுப்பாடு கிரகண நிலையிலே மிக முக்கியம். குறைந்தபட்சம் இந்த கிரகணம் சம்பவிக்கக்கூடிய 29 மார்ச் 2025 பகல் 2:20 முதல் மாலை ஒரு 6:30 மணி வரை சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு. அதன் பின்பு குளித்து 7 மணிக்கு மேல் உணவு எடுத்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். எந்த முக்கிய விஷயங்களிலும் இந்த நேரத்திலே கையெழுத்திடாதீங்க. கிரகண நேரத்திலே புதிய பயணங்களை அல்லது பயணங்களிலே இந்த நேரத்தில் இருப்பதை தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். இல்லை என்றால் இறைவன் நாமத்தை, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ நாமத்தை சொல்லி பழகுங்கள். இந்த நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபித்தால் கூட சிறப்பானதாகத்தான் இருக்கும். அது தெரியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இருங்கள். 7 கிரகங்கள் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய கிரகணம். இனி நான் சொன்னேன், இந்த ரகசியத்தை யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். 7867 வருடங்கள் கழித்தால்தான் இந்த மீன ராசியிலே சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல மற்ற கிரகங்களும் இணைந்து ஒரு இப்படி விசித்திர ஆற்றலையும் உந்து சக்தியையும் யுக புரட்சி என்று ஒரு ஜெனரேஷனையே, ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு கிரகணம் என்பது நிகழும். ஆகையினால் இந்த சனி அமாவாசையுடன் வரக்கூடிய இந்த கிரகணமானது சனி திசை, சனி புக்தி, 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனியினுடைய பார்வைப்பிடி, ஏதோ ஒரு நிலையில உங்கள் ஜாதகத்தை சனி நிச்சயமாக பார்வையால் பாதிப்பார், தன்னுடைய இருப்பால் சோதிப்பார். ஆகையினால நிச்சயம் அவற்றிலிருந்து கர்ம வினை பயனிலிருந்து வெளிவருவீர்கள். மீண்டும் சொல்கின்றேன், பித்ரு கடமை இருந்தால் அவற்றை நிச்சயமாக நீங்கள் கடைபிடியுங்கள். பதற்றத்தை தவிர்த்து அமைதியாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும். அது மட்டுமல்ல, இந்த கிரகணத்தில தியான நிலையில் இருப்பது, தியானம் செய்வது மிக முக்கியம். கண் அதாவது வெறுங்கண்களால் நேரடியாக கிரகணம் இந்தியாவிலே தெரிய போவதில்லை. இருந்தாலும் வானத்தை ஊற்று சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் இருப்பது அவசியம். இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய இடத்திலே அமைதியான முறையில இருப்பது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதே போல் குழந்தைகளும் கூட இல்லத்திற்குள்ளேயே இருப்பது. சாத்வீக உணவுகளை மட்டுமே அந்த நாளுக்கு முன்னும் பின்னும் எடுத்துக்கொள்வது. கூறிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இந்த ஒரு நாளில இருப்பது. இதெல்லாம் உங்களுக்கு எளிய முறையில இந்த கிரகண நாளில சிறப்புகளை பெறுவதற்கான வழிகளாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு அறிவுறுத்தல் என்றால், சற்று இந்த கிரகண நிலை அந்த நாட்களில் நம்முடைய அகந்தை, ஆணவம் அல்லது எந்த பணம், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், அல்லது அதிகாரமே இல்லை தாழ்ந்த நிலையில இருக்கிறோம் என்றாலும், எப்படி இருந்தாலும் மனநிலையை உண்மையின்பால் ஈர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த கிரகண சூழ்நிலை இந்த நாளன்று ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கிய அந்த கேம துரும யோகம் என்பது நீங்கள் சற்று தவறு இழைத்தாலும் கூட அஷ்டம சனியை போன்ற பலனை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடும். ஆகையினால் இதுல மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல்
இந்த சூல யோகம் என்பது ஏற்படக்கூடிய அந்த அமைப்பும் இருக்கிறது. நபாச யோகங்களிலே சூல யோகம் என்று ஒன்று இருக்கிறது. திரிசூலம் போன்று கிரகங்கள் மூன்றே ராசியிலே அந்த நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் அமைந்து பலன் தருவது. இதனால் எதையுமே சட்டென்று நாம் தான் அறிவாளி என்று ஷார்ப் ரியாக்ஷன், ஒரு நொடி பொழுதிலே யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செய்து விடுவது அல்லது பதிலளித்து விடுவது. வயலண்ட் பிஹேவியர், அதாவது எதிரியிடம் அல்லது எதிர்த்து இருப்பவர்களிடம், எதிராக இருப்பவரிடம் ஒரு முரண்பட்டு முரணான விஷயத்தை பேசிவிடுவதோ அல்லது ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கொண்டே வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் தந்துவிடும். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த சுபர்கள் 7, 9, 10 ஆகிய இடங்களில ஒன்றுக்கும் மேற்பட்ட சுபர்கள் இணைந்திருக்கக்கூடியது இது ஒரு அளவிற்கு பேலன்ஸ் செய்துவிடும். உங்களுக்கு தேவை அந்த தபஸ்வி என்று சொல்வார்கள் அல்லவா, முனிவர்கள். உண்மையான முனிவர்களை பார்க்கும் போது அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். நீங்கள் அவர்களை இழித்தாலும் படித்தாலும் மிகப்பெரிய பொறுமையாக இருப்பார்கள். அப்படி ஒரு பொறுமையோடு இருக்கும்போது வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த வெற்றி வழிகளையும் வெற்றியையும் உச்சபட்ச சாதனையும் செய்ய வேண்டும் என்றால் சனி சுக்கிரன் இணைவு, அதோடு கூட அங்கு சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு தரும். இந்த கிரகண சூழ்நிலையில மீன ராசியில நிகழும் அமாவாசை பகுதி சூரிய கிரகணம் வெறும் சாதாரண வானியல் நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு தெளிவை உங்களுக்கு தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இது நடக்கக்கூடிய காரணத்தினாலே அகிர்புதன்யா என்ற நட்சத்திரம், அகிர்புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய நட்சத்திரம், 7 கிரக பிரத்யேக கூட்டணி. இதை மீண்டும் காண 7867 வருடங்கள் கழித்துத்தான் இது நடக்கும். நிச்சயமாக அப்போது நீங்கள் மட்டுமல்ல, எந்த ராசிக்காரர்களும் இதை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினாலே இப்போது அமைந்திருக்கக்கூடிய அற்புதத்தை பயன்படுத்த தந்தை நிகரான உறவுகள், அரசு சார்ந்த விஷயங்களிலே முரண்பாடு இல்லாமல் இருங்கள். இந்த கிரகணம் உங்களுடைய தந்தை குருமார்கள் நிலையிலே நீங்கள் நினைத்திருந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பியிருந்த தவறான வழிகள், கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பியிருந்த இந்த வழியில வெற்றி கொண்டு விடலாம் என்று இருந்த விஷயங்கள், இவையெல்லாம் இந்த கிரகணமானது புனரமைக்கும், புரட்டி போடும். மூடத்தனமான அதிர்ஷ்டத்தை நம்பியிருந்த அந்த பிரமையை, மாயை உடைத்து உங்களை நிதர்சனம் உண்மையின்பால் இழுக்கும். ஆகினாலே உயர்வை நோக்கி தள்ளும். இந்த கிரகண நாளில எந்த விதமான எதிர்மறையான சிந்தனையை, குறைந்தது கிரகணம் நாளில் ஆவது இல்லை என்றால் தொடர்ந்து கிரகணம் முடிந்து ஒரு மாதத்திற்கு நீங்கள் உண்மையின்பால் இருப்பது, உண்மையோடு இருப்பது, உள்ளன்போடு இருப்பது, உழைப்போடு இருப்பது என்று இருந்தால் அதுவே பழகிவிடும். அறிவு உழைப்பு மூலமே வெற்றியை பெற வேண்டும் என்று அந்த பாதையை, வரலாற்று சிறப்பு மிக்க பாதையை காட்டக்கூடிய கிரகணம். உங்கள் நம்பிக்கை கோட்டைகள் நிச்சயமாக மாற்றி அமைக்கப்படும். தவறானதாக இருந்தால் அந்த நம்பிக்கை கோட்டைகள் தகர்த்தெறியப்பட்டு, தவறான நம்பிக்கையில இருக்கிறீர்கள் என்று அதை நீங்கள் புரிந்து மாற்றம். ஏனென்றால் ஒரு சூரிய கிரகணம் மீன ராசியிலே சனி ராகு இணைந்திருக்கக்கூடிய வேளையில அந்த இடத்திலேயே, மீன ராசியிலேயே உங்களுடைய பாகியஸ்தானத்தில் நிகழ்வது பல மாற்றங்களை தரும். இந்த கிரகண நாள் என்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்று பேராசையின்பால் எதிலும் சென்று சிக்காதீர்கள். மெல்ல இந்த கிரகணமானது ஒரு 50 நாட்கள் கழித்து உங்களுக்கு வெற்றியை கட்டவிழ்க்கும். அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வெற்றி. பரிகாரம் என்றால் தெய்வ பலம், தெய்வ நம்பிக்கை, இது வெற்றியை தரும். ஒழுக்கம், எதிலும் ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் உயிரிலும் ஓம்பப்படும். அதனால் ஒழுக்கத்தையே உங்களுடைய, அதாவது எதையுமே சீரான முறையில மற்றவர்கள் பாராட்டக்கூடிய முறையிலே செய்யுங்கள். கட்டுப்பாடு என்பது தேவை, சுய கட்டுப்பாடு என்பது தேவை. அதுவே ஒரு பரிகாரம். இந்த பகுதி சூரிய கிரகணம் என்பது உண்மையாக, வெளிப்படையாக நீங்கள் விஷயங்களை புரிந்து கொண்டு, யாரை இழந்தீர்களோ அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். யாரை பிரிந்தீர்களோ, எந்த தவறின் காரணமாக சிக்கலில் இருக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களை இப்போது மாற்றி அமைத்து
விமோசன விடியலை நோக்கிய பாதையை தரக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் இந்த கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளிலே ஏற்படக்கூடிய கிரகண நாளில உண்மை நேர்மையின்பாலும் தெய்வ நம்பிக்கையின்பாலும் இருந்து வெற்றிக்கான வழிகளை தேடும் போது கடகம் உயர்வு பெறும். அன்பு நேயர்களே, கடகராசி என்பர்களே, பாக்கிய சனி காலத்துல வெற்றிகள் மெதுமெதுவாக வரும். அவற்றை நீங்கள் பெறுவதற்கு ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டி தேவை. நிச்சயமாக எனது பதிவுகள் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் என்ற நம்பிக்கையில் சொல்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்வதன் மூலமாக, அது மட்டுமல்லாமல் பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்வதன் மூலமாக எனது பதிவுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.